நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்திய வேதம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் இருக்கிறோம் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாமங்களைத்தான் நாம் தொடர்ந்து ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்தி செல்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த நாமம் என்னவென்று சொன்னால் எல் ஹக்காவோட், எல் ஹக் பிளஸ் காவோட், எல் ஹக்காவோட் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். எல் ஹக்காவோட் என்றால் என்ன அர்த்தம்? மகிமையின் தேவன் என்று அர்த்தம். மகிமையின் தேவன் என்கிற இந்த இடத்திலே எல் ஹக்காவோட் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. மகிமையின் தேவன், அவர் நாமம் மகிமையின் தேவன். சரி, மகிமையின் தேவன் என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். மகிமையின் தேவன் என்று சொன்னால் காட்ஸ் வெயிட் என்று அர்த்தம். தேவனுடைய அந்த கணம் என்று அர்த்தம், அவருடைய செல்வாக்கு என்று அர்த்தம், அவருடைய அந்த அந்தஸ்து, அவருடைய அந்த மதிப்பு, அவருடைய அந்த மரியாதை, அவருடைய அந்த ஸ்ட்ரென்த் என்று அர்த்தம். எனவே மகிமை என்பது, மகிமையின் தேவன் என்பது பாருங்க, அது வெறும் ஒரு ஒளியை மாத்திரம் குறிக்கவில்லை, அது வெறும் ஒரு பிரகாசத்தை மாத்திரம் அது குறிக்கவில்லை, அது அவருடைய கனத்தை குறிக்கிறது, அவருடைய அந்த வெயிட்டை குறிக்கிறது, அவருடைய அந்த செல்வாக்கை குறிக்கிறது, அவருடைய அந்த அந்தஸ்தை குறிக்கிறது, அவருடைய அந்த மதிப்பை என்ன செய்கிறது, அது குறிக்கிறது. ஆமென். இதை குறித்து நாம் தெளிவாக கடந்த வாரத்தில் பார்த்தோம். பிறகு மகிமை என்பதற்கு எபிரேய மொழியிலே காவோட் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். காவோட் என்பது வேறே, செக்கினா என்பது வேறே. காவோட் என்பது தான் எபிரேய பதம். செக்கினா என்பது அது அரேமிக் வேர்டு, அது எபிரேய வார்த்தை கிடையாது. செக்கினா என்பது பிரசன்னத்தை குறிக்கிறது, காவோட் என்பது மகிமையை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம்.
அது மாத்திரமல்ல, இந்த வெயிட் என்றால் அது என்ன என்பதை குறித்து பாருங்க, சத்தியவேதத்திலே சில வசனங்களை வாசித்து நாம் அதனுடைய அர்த்தத்தை சரியாய் புரிந்து கொண்டோம். ஆகவே அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் வெயிட்டானவர் கிடையாது, எல்லாவற்றிலும் அவர் வெயிட்டானவர். ஆமென். பணத்திலே அவர் வெயிட்டானவர், ஐஸ்வர்யத்திலே அவர் வெயிட்டானவர், செல்வாக்கிலே அவர் வெயிட்டானவர், அந்தஸ்திலே அவர் வெயிட்டானவர், வல்லமையிலே அவர் வெயிட்டானவர், எல்லாவற்றிலும் அவர் வெயிட்டானவர். ஆமென். ஏதோ ஒரு விஷயத்தில் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் அவர் வெயிட்டானவர் என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். பிறகு இன்னொரு காரியத்தை பார்த்தோம். அது என்ன? இந்த மகிமைக்கும் வல்லமைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். வல்லமை என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே வேலை செய்வது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலே, ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலே வேலை செய்வது. ஒரு சரீரத்தில் அந்த ஹார்ட்டில் சுகம் வேணுமா, அங்கே அந்த வல்லமை வெளிப்பட்டு சுகம் செய்கிறது, உண்டாக்குகிறது. அந்த பர்டிகுலர் ஏரியாவிலே பாருங்க காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் மகிமை என்பது என்ன? மகிமை இறங்கி வரும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மாத்திரம் காரியம் நடப்பது கிடையாது. பாருங்க, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஆமென். ஆகவே இந்த வல்லமைக்கும் மகிமைக்கும் இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே இந்த ரகசியம் தாவீதுக்கு விளங்கினபடினாலே தான் தாவீது அடிக்கடி ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும் என்று ஜெபிப்பதை விட உமது மகிமை என்ன செய்யும்? விளங்க பண்ணும் என்று அவன் ஜெபித்தான். அவனுக்கு விஷயம் விளங்கிருச்சு பழைய ஏற்பாட்டிலேயே. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு மகிமை இறங்குச்சுன்னா, மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, ஏதோ வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் காரியங்கள் சரியாயிராது. வல்லமை வெளிப்பட்டதுன்னா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியம் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் என்ன செய்யும்? அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எல்லா குறைவில் என்ன செஞ்சிடும்? நிறைவாகிவிடும் என்று அவனுக்கு விளங்கினபடினாலே தான் அவன் அடிக்கடி ஜெபித்தான். ஆண்டவரே உமது மகிமையை விளங்க பண்ணும், உமது மகிமையை நான் பார்க்கும்படி என்ன செய்யும்? எனக்கு உதவி செய்யும் என்று அவன் அடிக்கடி என்ன செய்தான்? ஜெபித்தான். இதெல்லாம் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சத்தியவேதத்திலே மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். மோசே தேவனுடைய மகிமையை சீனாய் மலையிலே பார்த்தான், தேவனுடைய மகிமையை அவன் அனுபவித்தான் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். அடிக்கடி அவன் பாருங்க மகிமைக்குள் பிரவேசித்தான், மகிமை இறங்கி வந்தது, அவன் மகிமையை பார்த்தான் என்றெல்லாம் பாருங்க பழைய ஏற்பாட்டிலே யாத்திராம புஸ்தகத்திலே, லேவியராம புஸ்தகத்திலே, உபாகம புஸ்தகத்தில எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய மகிமை என்ன செய்தான்? பார்த்தான். ஆமென். தேவனுடைய மகிமை என்ன செய்தான்? அவன் அனுபவித்தான். சரி, மோசே பார்த்தது இருக்கட்டும். தேவனுடைய மகிமையை இன்றைக்கு நாம் எங்கே பார்க்கலாம்? மகிமையை இன்றைக்கு நாம் எங்கே பார்க்கலாம்? மகிமையை இன்றைக்கு நாம் எங்கே பார்க்க முடியும்? அருமையானவர்களே கவனியுங்கள். தேவனுடைய மகிமையை இன்றைக்கு நாம் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால், தேவ மகிமையை இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்க முடியும். We can see God's glory in Jesus Christ. தேவ மகிமையை இயேசு கிறிஸ்துவிலே நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லா காரியங்களும் வைத்து சொல்லுவோம். தேவ மகிமையை இயேசு கிறிஸ்துவிலே நான் பார்க்க முடியும். ஆமென். ஆகவே யாராவது போஸ்ட் அடிச்சு ஒட்டி தேவ மகிமைக்கு இந்த கிரவுண்டில் இறங்க போகுது அப்படின்னு சொன்னே கட்டிச்சேர கட்டிட்டு நினைச்சிடக்கூடாது, எங்கேயாவது போய் நின்றக்கூடாது. அருமையானவர்களை கவனியுங்கள். தேவ மகிமையை எங்கே பார்க்கலான்னா, இயேசு கிறிஸ்துவிலே, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவிலே என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று சொன்னாலும் அங்கே ஓடிடாதீங்க. கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறார் சொன்னால் என்ன செஞ்சிடாதீங்க? ஓடிடாதீங்க. அந்த பாறையில் உட்காந்துருக்கிறாரு, அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறீங்களா? அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் அப்படியே தியானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு யாராவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? ஓடிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, எச்சரிக்கையாயிருங்க, வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே தேவ மகிமை இன்னைக்கு அந்த கிரவுண்டில் இறங்க போகுது, இந்த கிரவுண்டில் இறங்க போகுது. எல்லாரும் என்ன செய்யுங்க? உபவாசத்தோடு புறப்பட்டு வாருங்கள் அப்படின்னு நீங்கள் கிளம்பி என்ன செஞ்சிடாதீங்க? போயிடாதீங்க. சரிங்க பாஸ்டர், அப்போ எங்கே தான் போய் பார்க்கறது? தேவ மகிமையை எங்கே பார்க்கலாம்?
இயேசு கிறிஸ்துவில் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அது வரைக்கும் விளங்கிருச்சா? சரி, இயேசுவை எங்கே பார்க்கலாம்? விஷயத்துக்கு அங்கே தான் வர்றேன் நான். தேவ மகிமை எங்கே பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கலாம். சரி, இயேசு கிறிஸ்துவை எங்கே பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் செய்யலாம், பார்க்கலாம். ஆகவே இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே யாரை பார்க்கலாம்? இயேசுவை பார்க்கலாம். இயேசுவிலே தேவனுடைய மகிமை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆகவே மகிமை அங்கே இறங்கி வருதான், மகிமை இங்கே இறங்கி வருதான். வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம், வாங்க உபவாசத்தோடு போயிட்டு வருவோம். எச்சி விழுந்தாம என்ன செய்வோம்? போயிட்டு வருவோம் சொல்லி உங்களுக்கு யாராவது அழைப்பு கொடுத்தா என்ன செஞ்சிடாதீங்க. போய் இல்லை நீ ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. அந்த நேரத்தெல்லாம் இங்கே செலவிடுங்க. எங்க? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் புஸ்தகத்தில் என்ன செய்யுங்க? செலவிடுங்க. ஆமென். ஆகவே சுவிசேஷ புஸ்தகங்களிலே இயேசுவை பார்க்கலாம், வேத வாக்கியங்களிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம், சங்கீத புஸ்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம், தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். ஆமென். பஞ்சாகம புஸ்தகத்திலே ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமமும் பஞ்சாகமங்கள், இதில் யாரை பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். சத்திய வேதத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்திலேயும் யாரை பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே நீங்கள் அதிகமாய் வாஞ்சித்து அதிகமாய் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் அது சத்திய வேதமாக தானே செய்யணும், இருக்கணும். ஆகவே தேவனுடைய மகிமை நீங்கள் பார்க்கலாம்னா எங்கே பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவில் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை எங்க பார்க்கலாம்? அந்த கிரவுண்டில். எந்த கிரவுண்டில்? அந்த மலை அடிவாரத்தில், அந்த ஆலமரத்துக்கு அடியில், அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில். அங்கேயா? எங்க பார்க்கலாம்? சத்திய வேதத்தில் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆகவே வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காலம் கடைசி காலமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஏமாந்து போய்விடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. தேவனுடைய மகிமை பார்க்கணுமா? அது ஒரே ஒரு இடம் தான், கர்த்தருடைய வார்த்தை. இங்கே இயேசுவை பார்க்கலாம். இயேசுவிலே தேவனுடைய மகிமை என்ன செய்யலாம்? நீங்கள் பார்க்கலாம். ஆமென். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், 18வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆவியாயிருக்கிற கர்த்தராலே. யாராலே? சரி, இங்க கர்த்தராலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க கர்த்தர்னா யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இங்கே பார்க்கிறோம் 17ஆம் வசனத்திலே கர்த்தரே ஆவியானவர். அப்ப ஆவியானவர் தான் யாரு? கர்த்தர். நன்றாக கவனியுங்கள். கர்த்தர்னா இயேசு கிறிஸ்து இல்லையா? கர்த்தர்னா இயேசு கிறிஸ்து. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவே ஆவியானவர். ஆவியானவரே இயேசு கிறிஸ்து. கர்த்தரே ஆவியானவர். அதை மாத்தி போட்டு வாசிங்க. ஆவியானவரே கர்த்தர். ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்கிறோம்? மறுரூபப்படுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். இப்பொழுது அவர் மகிமை அடைந்து ஆவியாய் இருக்கிறார். ஆவிக்குரிய சரீரத்தை உடையவராய் இருக்கிறார். மகிமையின் சரீரத்தை உடையவராய் இருக்கிறார். ஆகவே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆவியாயிருக்கிற கர்த்தராலே. யாராலே? ஆவியாயிருக்கிற கர்த்தராலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் அடைந்து ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று இங்கே சொல்லுகிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்குள்ளே மகிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது. இதை முதலாவது ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள என்ன இருக்குது? மகிமை இருக்குது.
எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே மகிமை இருக்கிறது. ஆமென். அப்ப நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய மகிமையை நாம் எங்கே பார்க்கலாம்? கண்ணாடியிலே பார்க்கலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த சரீரத்தை எங்க பார்க்கலாம்? உங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடியில் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? பெரிய கண்ணாடி, ஆள் உயரத்துக்கு வாங்கி வச்சிருக்கிறீங்க. தோத்துறோம், ஒன்றும் பயப்பட வேணாம். கண்ணாடியெல்லாம் பார்த்தா பரலோகம் போக முடியுமா பாஸ்டர்? அதுக்கு ஒரு பிரசங்கம், அதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம். கண்ணாடி பார்க்கிறவளே, நீ பரலோகம் போக மாட்டாய், நீ கைவிடப்படுவாய். 1 மணி நேரம் பிரசங்கங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, டை அடிக்கிற நீ தலைக்கு டை, நரைமுடி தலைக்கு கிரீடம் அப்படின்னு போட்டிருக்குது. தலைக்கு டை அடிச்சு நீ பரலோகம் போக மாட்ட. சொல்றவருக்கு தலையில முடியே இல்லை, வழுக்க மாட்டையா இருக்குது. அதான் கூத்து. நான் என்னடா இவ்வளவு விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு பார்த்தா மண்டை வழுக்க மாட்டையா இருக்குது. அதனால அடிக்க முடியல. பாவம், அவங்களுக்கு தலையில முடி இருக்குது, அடிச்சுட்டு போறாங்க, அவ்வளவுதான். இதுக்காகலாம் பாருங்க 1 மணி நேரம் பிரசங்கம். அவரே சொல்றாரு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்குது டை அடிக்காதீங்கன்னு சொல்லி. நேரத்தையும் காலத்தையும் எப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. வசனத்தை எடுத்துலாம் மக்களுக்கு பாவம், அவங்களோட பிரச்சனையோட வந்து உட்காந்துருக்கிறாங்க, அவங்கவுங்க தேவையோடு வந்து உட்காந்துருக்கிறாங்க, நொந்து நொறக்கொழிஞ்சு போய் உட்காந்துருக்கிறாங்க. அதுக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதாவது செய்ய மாட்டாரான்னு சொல்லி பைபிள் வந்து வசனத்தை எடுத்து சொல்கிறத விட்டுவிட்டு டை அடிக்கக்கூடாது, கண்ணாடியை பார்க்கக்கூடாதுன்னு எடுத்து நினச்சிக்கிட்டு இருக்கிறார், அடித்து பிச்சுக்கிட்டு இருக்கிறார். வந்தவங்கெல்லாம் நொறுங்கி போய், கண்ணாடி வீட்டில் நொறுங்குச்சு நொறுங்கலையோ, இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? உள்ளத்தில் நொறுங்கி போய் அப்படியே போயிட்டு, ஆண்டவரே மன்னியும் ஐயா, தெரியாமல் கண்ணாடியை பார்த்துவிட்டேன், தெரியாமல் தலைக்கு என்ன செஞ்சுட்டு மீசைக்கு டை அடிச்சு விட்டேன், ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, ரத்தத்தினால கழுவும் ஐயா. என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. அருமையானவர்களே கவனியுங்கள். டை அடிக்கிறவங்க டை அடிங்க, கண்ணாடியை பார்க்குறவங்க என்ன கண்ணாடியை பாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற இந்த கர்த்தருடைய மகிமையை நாம் கண்ணாடியிலே பார்க்கலாம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எந்த கண்ணாடியிலே பார்க்கலாம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடியிலே அந்த மகிமையை என்ன செய்யலாம்? பார்க்கலாம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த கண்ணாடியை நாம் டெய்லியும் பார்க்க 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 நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்தி கொண்டே செய்கிறோம், நாம் வருகிறோம். எத்தனைக்கு புரிகிறது? அநேகர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கண்ணாடியை நிறைய நேரம் பார்த்துடுறாங்க, இந்த கண்ணாடியை பார்க்கறதே கிடையாது. இந்த கண்ணாடியை தாங்க அதிகமாக பார்க்கணும், இந்த கண்ணாடியை பார்க்கறதே கிடையாது. இதை கண்ணாடியாவே நினைக்கிறதே கிடையாது. இந்த கண்ணாடியில் பார்க்க 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 வாசிக்க 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 உள்ள நான் யாரா இருக்கிறேன், உள்ள எப்படிப்பட்ட சாயல் எனக்கு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆளா நான் இருக்கிறேன் என்று பார்க்க ஆரம்பிக்கிறோம். உள்ள அந்த மகிமையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓ, இப்படிப்பட்ட மகிமை எனக்குள்ள இருக்குதா என்று வேத வாக்கியங்கள் மூலமாய் வசனத்தின் மூலமாய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதை பார்க்க 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 என்ன நடக்குது? மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எனவே தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த கண்ணாடியை நாம் பார்க்க பார்க்க நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நிறைவாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கனம் உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மதிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மரியாதை உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செல்வாக்கு, ஆமென், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பவர், ஆமென், ஒரு செல்வாக்கு வல்லமை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அங்கே உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் பாருங்க தவிடுபடியை நொறுங்க ஆரம்பிக்கிறது. சத்துருக்கள் விலகி ஓட ஆரம்பிக்கிறார்கள். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை அதிகமாய் பார்க்கும் பொழுது, ஆழமாய் பார்க்கும் பொழுது, டெய்லியும் பார்க்கும் பொழுது. ஆமென். இந்த சபையில் எப்படி குயிக்கா பணக்காரன் ஆகிறது அதை பற்றிலாம் பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. இந்த சபையில் எதை பிரசங்கம் பண்ணுறோம்? கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை டெய்லியும் பாருங்க. பார்க்க 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 ஏழ்மைத்தனங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி குளிக்கு போட்டு டக்குன்னு ஜி பூம்பா நாளைக்கு பணக்காரன் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தில் இந்த சபையில் என்னைக்கு என்ன செய்ய மாட்டோம்? பிரசங்கம் பண்ண மாட்டோம். சிலர் வந்து அப்படி நினச்சிக்கிட்டு தர்றாங்க பாருங்க.
டெய்லியும் அவங்க வாரம் பணத்தை பற்றி தான், ஆசீர்வாதத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க போல. இல்லை. இந்த சபைக்கு வந்தால் கல்வாரியை குறித்து, அவருடைய சிலுவை குறித்து, அவர் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்து, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை குறித்து அதிகமாய் பிரசங்கிப்போம். ஆமென். அவருடைய வார்த்தை குறித்து ஆமென் அதிகமாய் பிரசங்கிப்போம். கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை மனதிலே வையுங்கள், இருதயத்தில் வையுங்கள், வாயிலே வையுங்கள். அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்கள், காதினாலே கேட்டுக்கொண்டே இருங்கள். வாயை கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள், நாக்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள், காதை கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள். இதை குறித்து தான் அதிகமாக பிரசங்கிப்போம். இதெல்லாம் சரியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், எல்லா ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் வந்துடும். அவ்வளவுதான். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே நமக்குள்ளே மகிமை இருக்கிறது. அந்த மகிமை என்ன செய்யலாம், நம்ம டெய்லியும் பார்க்கலாம். எதில் பார்க்கலாம்னா, கர்த்தருடைய வார்த்தை என்கிற இந்த கண்ணாடியில் வார்த்தையை வாசிக்க 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 உள்ள எனக்குள்ள இருக்கக்கூடிய மகிமை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆமென். இதை பார்க்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டே வருகிறேன். இதை பார்க்க தேவைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, சந்திக்கப்பட ஆரம்பிக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷனை பார்க்க தான் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஏமாந்து போயிடுறோம். மனுஷன் ஏமாத்திட்டு போயிடுறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைங்கிற கண்ணாடியை பார்க்க தேவைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், சந்திக்கப்பட ஆரம்பிக்கும். சரீரம் நன்றாய் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், சரீரம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். சமாதானம் உண்டாக ஆரம்பிக்கும். சத்துருக்கள் விலகி பாருங்க, சிதறடிக்கப்பட்டு ஓட ஆரம்பிப்பார்கள். வாழ்க்கையில வெற்றி என்ன செய்ய ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே தேவ மகிமையை எங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை எங்க பார்க்கலாம், அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல, அந்த மலைக்கு அடிவாரத்தில், அங்கயா எங்க பார்க்கலாம், வேத வாக்கியங்களிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை பார்க்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், மறுரூபப்பட ஆரம்பிக்கிறோம். ஆமென். அவர் நாமம் எல் ஹக்காவோல், அவர் மகிமையின் தேவன். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமென். இங்கே நான் பார்க்கிறோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இவர் அவருடைய தன்மையின் சொரூபமும், இவர் அவருடைய பிரகாசமும். யாருடைய பிரகாசம்? இயேசு கிறிஸ்து, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய பிரகாசம். யாருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய தன்மையின் சொரூபமுமாயிருக்கிறார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அப்படியே அச்சு வார்த்தை மாதிரி இருக்காரியா. என்னது, இந்த மோல்டெல்லாம் செய்வாங்க, நான் அதில் இருந்திருக்கிறேன். முதல்ல செஞ்சிருவாங்க மோல்டை இல்லையா, அப்படியே அதில் அந்த தங்கத்தை காய்ச்சி ஊற்றுவாங்க, அந்த வெண்கலத்தை காய்ச்சி ஊற்றுவாங்க, இரும்பை காய்ச்சி ஊற்றுவாங்க, அலுமினியத்தை காய்ச்சி ஊற்றுவாங்க. ஊற்றி எடுத்தால் அப்படி அச்சுன்னு செய்யும், அதே மாதிரி இருக்கும். அதை அச்சு வார்ப்புன்னுவாங்க தமிழில் இல்லையா. சில வீட்டில் சொல்லுவாங்க, அங்கே பாரியா ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது, அவங்க அம்மா மாதிரி அப்படியே இருக்கு பாரு, ஒன்று விடாமல், அப்பா மாதிரி அப்படியே இருக்கான் பாரு, ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான் பாரு, அப்படியே இருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் அவருடைய எப்படி இருக்கிறாரு, மகிமையின் பிரகாசமும். இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டியது, அவரை பார்த்தா இவரை பார்க்க வேண்டியது இல்லை. இயேசுவை பார்த்தா பிதாவாகிய தேவனை பார்க்க வேண்டியது இல்லை, பிதாவாகிய தேவனை பார்த்தா இயேசுவை பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இவர் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே பிதாவாகிய தேவனை நேரடியாக டைரக்டாக பார்க்க முடியாது என்பது உண்மைதான். எல்லாம் இருக்கிறீங்களா? டைரக்டாக பார்க்க முடியாது என்பது
உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை பார்க்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய மகிமையை நாம் என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். ஆகையால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டுமா? என்னை விசுவாசி. என்னை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை என்ன செய்வாய்? காண்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அன்றைக்கு மார்த்தாள் இடத்திலே. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால், யாரை விசுவாசித்தால்? என்னை விசுவாசித்தால் எதை பார்க்கலாம்? தேவனுடைய மகிமை என்ன செய்யலாம்? நீ பார்க்கலாம். அவருடைய நாமம் எல் ஹக்கவோட், அவர் மகிமையின் தேவன். ஆமென். the glory of God, அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய மகிமையை நேரடியாய் டைரக்டா பார்க்க முடியாட்டினாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்யலாம்? தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கலாம். எனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க விசுவாசிக்க தேவனுடைய மகிமையை நாம் அனுபவித்துக் கொண்டே என்ன செய்வோம்? இருப்போம். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய மகிமையை நாம் அனுபவித்துக் கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்துவை உயர்த்த உயர்த்த அவரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசத்தை, அந்த மகிமையை, அந்த ஒளியை நாம் அனுபவித்துக் கொண்டே இருப்போம். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஆமென். எனவேதான் அதிகமாய் நீங்கள் யாரை உயர்த்த பழக வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை. ஆமென். அவரை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும், அவரை அதிகமாய் ஆராதிக்க வேண்டும். அவருடைய கல்வாரி பாடுகளை குறித்த பாடல்களை அதிகமாய் என்ன செய்யணும்? பாடி ஆராதிக்க வேண்டும். இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதிகமாய் உயர்த்த வேண்டும். உயர்த்த உயர்த்த அவரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசத்தை நாம் அனுபவித்து கொண்டே இருப்போம். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து வைத்திருந்தபடினாலே தான் அவர் சொல்லுகிறார். ஒரு ரகசியம் அவருக்கு விளங்கிருச்சு. என்ன ரகசியம்னா, வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் யாருக்குள் நிறைவாக்குவார்? யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள். எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்ப மகிமையின் ஐஸ்வரியத்தை நீங்க பார்க்க விருப்பப்படுறீங்களா? மகிமையின் ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில பலிக்கணும் விருப்பப்படுறீங்களா? நீங்கள் அதிகமாக யாரை உயர்த்த வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை. அதிகமாக நீங்கள் யாரை ஆராதிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை. ஆமென். அதிகமாக நீங்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை. அப்ப மகிமையின் ஐஸ்வர்யம், தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் யார் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, கிறிஸ்து இயேசுவின் வழியாக. இந்த விஷயம், இந்த சத்தியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விளங்கினபடினாலே தான் அவர் இங்கே எழுதுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவர் நாமம் எல் ஹக்கவோட், மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம். அப்ப மகிமை இறங்கி வரும் பொழுது எல்லாம் சரியாயிருது. வல்லமை இறங்கி வரும் பொழுது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மாத்திர காரியங்கள் என்ன செய்யுது? நடக்குது. ஆனால் மகிமை இறங்கி வரும் பொழுது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் மாற்றம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. அதனால தான் அடிக்கடி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அந்த வசனத்தில் இப்போ வாசிக்க போகிறோம் ஒரு சில இடங்களில், ஆண்டவரே உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணும். எதை விளங்க பண்ணும்? உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணும். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என் தேவைகளை சந்தித்தருளும். ஆமென். என்னுடைய தேவைகளின் அடிப்படையிலே அல்ல. எனக்கு வந்து ஒரு 45 ரூபா தேவை ஆண்டவரே, போதும் ஆண்டவர் 35 ரூபா கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டவர், இன்னைக்கு வண்டி ஓட்டிடுவேன் ஆண்டவரே, அப்படிலாம் இல்லை. சிலருக்கு அந்த வசனம் விளங்க மாட்டேங்குது பாருங்க. கர்த்தர் வந்து உன் குறைவை மாத்திரம் தான் என்ன செய்வாரு? நல்லா பாருங்க, நானும் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து தேவையை சந்திக்கிறாருங்க.
ஏன் குறைவை மாத்திரம் இல்லைங்க, அவருடைய மகிமை ஐஸ்வரியத்திலிருந்து என் குறைவை என்ன செய்கிறாரு? நிறைவாக்குகிறாரு. அவருடைய மகிமை ஐஸ்வரியத்திலிருந்து என் குறைவை நிறைவாக்கும் போது என் குறைவு மாத்திரம் சந்திக்கப்படாது, என் குறைவெல்லாம் சந்திக்கப்பட்டு நிறைவாய் மிச்சம் ஏறாள இருக்கும். அதுதான் மகிமை ஐஸ்வரியம். ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு இது விளங்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிரசங்கியாருக்கு இது விளங்கணும். எந்த ஐஸ்வரியத்தின்படி தேவன் தேவைகளை சந்திக்கிறார்? அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. எல்லாரும் இருக்கிறீங்களா? அந்த அந்த நாட்டினுடைய கஜானாவின் அளவின்படி இல்லை, அது காலியா போச்சு. கடை வாங்கிக்கிட்டு இருக்காங்க உலக வங்கியில். ஆண்டவர் உலக வங்கிலாம் போய் கடை வாங்கிக்கிட்டு இல்லை, அவற்றை இருக்கே அடே எங்க அப்பா, அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்யம், ஆழங்கண்டு பிடிக்க முடியாத ஐஸ்வர்யம். ஆமென். செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. மகிமை ஐஸ்வர்யம் என்றால் அதான் அர்த்தம். ஏற்கனவே பாருங்க, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, அந்த சத்தியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே அதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் அதில் வந்து விலைக்கு சொன்னேன் பாருங்க. மகிமை ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்று. மகிமை ஐஸ்வர்யங்க, மகிமை ஐஸ்வர்யத்திலும் தேவையை சந்திக்கிறாரு. நம்ம வீட்டில் நம்ம அப்பத்தா முடிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க சுருக்கு பை. சுருக்கு பையினுடைய அளவின்படி அல்ல, அதில் 3/4 ரூபா 1.25 ரூபா தான் கிடக்கும் சுருக்கு பைக்குள்ள. அந்த அளவின்படி தேவையை சந்திக்கிறாருன்னு பைபிளில் போடலை. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் நாமம் எல் ஹக்காவோட், மகிமையின் தேவன், மகிமையின் தேவன் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஏன் குறைவை என்ன செய்கிறாரு? நிறைவாக்குகிறார். ஆமென். என் குறைவெல்லாம் அவர் நிறைவாக்கும் போது குறைவு மாத்திரம் சந்திக்கப்படாது, குறைவெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சமும் ஏறாள என் கையில் நிறையா என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். இந்த விஷயம் அவருக்கு வழங்கிருச்சு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, மகிமை ஐஸ்வரியத்தின்படி உங்கள் தேவைகள் எல்லாம், உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்குவார். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? மகிமை ஐஸ்வரியத்தை பார்க்க வேண்டுமா? தேவ மகிமை பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் அதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எனவே தேவனுடைய மகிமையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஐஸ்வரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவரோடு சம்பாஷித்து கொண்டே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் நடக்கும்போது அவரோடு பேசிக்கிட்டே போயிருக்கிறீங்க? அப்படிலாம் இருக்குதா உங்களுக்கு அனுபவம்? ரோட்டில் போகும்போது அவரோட பேசிக்கிட்டே போங்க. ஆமே பாஸ்டர், அவன் பாட்டுக்கு நம்மளை கிறுக்கி நினச்சிட்டாங்களா? அந்த காலத்தில் கூட இருப்போம், சரி கூட சொல்லிடலாம். ஆனால் இன்றைக்கி அவளை கிறுக்கி நினச்சே மாட்டேன். ஏன்னா அவே காதில் எடுத்து மாட்டிக்கிட்டு தன்னால் பேசிக்கிட்டு இருக்கான். நமக்கே என்னடா தன்னால் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் காதை பார்க்க வேண்டியிருக்குது. காதில் இது மாட்டிருக்கான், சரி என்னமோ ஒன்று செய்யுது. அவன் பாட்டு காட் ஃபுட் வெறித்தனமாக கத்திக்கிட்டு இருக்கான். காதில் ஒன்று மாட்டிட்டு ஃபோனை பைக்கில் போட்டுட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவனை யாரும் என்ன செய்யலை, கிறுக்கேன்னு நினைக்கல. நம்மளை நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனோடு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அதிகமாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யுங்கள்? நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், சம்பாஷித்து கொண்டே இருங்கள். சத்திய வேதத்தை ஒவ்வொரு முறையும் திறக்கும் போது, எல்லாம் இருக்கிறீங்களா? சத்திய வேதத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் திறக்கும் பொழுது, ஆண்டவரே இயேசுவே உம்மை குறித்த ஒரு வெளிப்பாடை இன்றைக்கு எனக்கு தாரும் என்று ஜெபியுங்கள். ஆமே. கல்வாரி சிலுவையிலே நீர் என்ன செய்து முடித்தீர் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடை இன்றைக்கு எனக்கு தாரும் ஆண்டவரே. அதுக்காக என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் பைபிள் வாசிக்க வந்திருக்கிறேன். வேதத்தை திறக்கும் போது, இயேசுவே ஆண்டவரே உம்மை குறித்த ஒரு வெளிப்பாடை இன்றைக்கு எனக்கு என்ன செய்யும்? தாரும். ஆமே. இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசிக்கணும், இன்றைக்கி ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும். வாசிக்காமல் போனால் ரோட்டில் போகும்போது ஏதாவது ஆயிரும் அப்படின்ற பயத்தில் என்ன செய்யக்கூடாது? வாசிக்க கூடாது. காலண்டரை பார்த்து 2 வசனத்தை வாசி கடை ஆஃபீஸ்க்கு ஓடிடுவோம், காலேஜுக்கு ஓடிடுவோம், ஸ்கூலுக்கு ஓடிடுவோம். இல்லை 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 அப்படிலாம் இல்லை. உண்மையாகவே கர்த்தாவை உம்மை குறித்த ஒரு வெளிப்பாடை என்ன செய்ய எனக்கு நீர் தாரும் என்ற அந்த வாஞ்சையோடு, அந்த விருப்பத்தோடு ஒவ்வொரு முறையும் சத்திய வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆமே. இதற்கு எத்தனை புரிஞ்சிருச்சு? ஓகே. இப்பொழுது ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக
மகிமையின் பிதாவானவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் என்று பிறகு அங்கே 19ஆம் வசனத்திலே முடிக்கிறார். மகிமையின் பிதாவானவர் யாரு? மகிமையின் பிதாவானவர். அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அவர் உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை என்ன செய்ய வேண்டும்? தந்தருள வேண்டும். யாரை அறிந்து கொள்வதற்கு? மகிமையின் பிதாவானவர். அவர் நாமம் எல் ஹக்காவோன். அவர் மகிமையின் தேவன். த க்ளோரி ஆஃப் காட், த காட் ஆஃப் க்ளோரி. மகிமையின் தேவன் அவர். அவரை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க. எதுக்காக காலையில் எழும்பி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கலையோ, எதுக்காக ஜெபிச்சிடணும்? மகிமையின் பிதாவானவரே, மகிமையின் தேவனே, உம்மை நான் அறிந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு என்ன செய்யும்? தந்தரலும். நான் சொல்கிறேன், டாப் ஆஃப் ப்ரேயர். இது வந்து உயர் ரகமான ஒரு ஜெபம், ஒரு நல்ல ஹை லெவல் ப்ரேயர், உயர்ந்த ஒரு ஜெபம். இது எதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கலையோ, இதுக்காக ஜெபிக்கணும். இதுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு பழகிட்டீங்க, ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? குவிய ஆரம்பிச்சிடும். ஆசீர்வாதம் மக்கள் கிடக்கிறாங்க இன்னைக்கு. ஆசீர்வாதம் எப்படி வருது தெரியுமா? இப்படிப்பட்ட தரமான ஜெபங்கள், இப்படிப்பட்ட உயர் ரகமான ஜெபங்கள், அதுதான் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ஆகவே இங்கே பார்க்கிறோம், மகிமையின் பிதாவானவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு என்று. அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை அறிந்து கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எதை அறிந்து கொள்ள வேண்டும்? அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை. வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று 19ஆம் வசனத்திலே முடிக்கிறார். இங்கே நான் பார்க்கிறோம், மகிமையின் ஐஸ்வரியம் இன்னதென்று. எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் ஐஸ்வரியம் இன்னதென்று. என்ன ஐஸ்வர்யம்? மகிமையின் ஐஸ்வர்யங்க. மகிமையின் ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் ஜெபிக்க வேண்டுமா? வாசிப்போம் இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னும் சில வசனங்களை. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இங்கே நான் பார்க்கிறோம், மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும். எத்தனை இடத்துல வருது பாருங்க. இந்த மகிமை ஐஸ்வர்யத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மகிமை ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை இடத்துல வருது பாருங்க. வாசிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாதர பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? இங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய். எல்லாம் சொல்லுங்க, தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். பாருங்க, மகிமை ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த அவர் விருப்பப்படுகிறார். என்ன ஐஸ்வர்யம்? மகிமையின் ஐஸ்வர்யம். வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய
சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். என்ன வேண்டிக் கொள்கிறேன்? பல காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் அங்கே மேலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அதில் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. இதுக்காக நான் வேண்டிக் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஐஸ்வர்யம்? மகிமையின். நான் டெய்லி இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கும் போது, எனக்காக ஜெபிக்கும் போது இந்த வேத பகுதி அப்படி ஜெபம் பண்ணுறேன். நான் அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 15ஆம் வசனத்திலிருந்து இந்த 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வேத பகுதியை ஒவ்வொரு நாளும் டெய்லியும் நான் ஜெபம் பண்ணுறேன். ஒவ்வொரு முறை இதை சொல்லி ஜெபம் பண்ணுறேன். இந்த வார்த்தையை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது குறிப்பாய், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. என்ன ஐஸ்வரியத்தின்படி? அடேங்க அப்பா, மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்க தேவைகளை என்ன செய்வாரா? அவரு சந்திப்பாராம், அனுக்கிரகம் பண்ணுவாராம். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எப்படியாவது என் தேவையை சந்திச்சிரும் ஐயா, அடியேன் பிழைச்சிக்கிருவேன். அப்படி ஜெபம் பண்ணாம, கர்த்தாவே உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நீர் என்ன செய்ய எனக்கு அனுக்கிரகம் பண்ணும். உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எனக்கு அனுக்கிரகம் பண்ணும். உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எனக்கு அனுக்கிரகம் பண்ணும் என்று என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் வாசித்தோம். அவர் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவாராக. எத்தனை இடத்துல வருது பாருங்க, மகிமையின் ஐஸ்வரியம், மகிமையின் ஐஸ்வரியம், மகிமையின் ஐஸ்வரியம். சில ஆட்களுக்கு விளங்கவே மாட்டேங்குதுங்க. எத்தனை வசனம் எடுத்து காமிச்சாலும் அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் உன் தேவையை மட்டும்தான் சந்திப்பார். கர்த்தர் உன் தேவையை மட்டும்தான் சந்திப்பார். அதுக்கு மேல சந்திச்சா நீ அவரை மறந்துடுவேல. நீ அவரை என்ன செஞ்சிருவேல? சிலர் உண்மையாக மறந்துட்டு போயிடுறாங்க. அதனால எல்லாரும் மறந்துடுவாங்கன்றது இல்லை. அருமையாக கவனிங்கள். உண்மையான ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னா, மகிமை ஐஸ்வரியத்திலிருந்து என் தேவையெல்லாம் சந்திக்கிறாரே, இவரை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும், ஆமாம், இவரை நான் இன்னும் அதிகமாக பின்பற்றணும், இவரை நான் ஆராதிக்கணும், அப்படி தான் அவன் வருவான். ஆமாம், பணத்துக்கு பின்னால் போக மாட்டான், ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். நீங்கள் எப்படி? நீங்கள் எப்படி? ஆகவே உங்கள் கண்ணை மகிமையின் தேவன் மேலே என்ன செய்யுங்கள், வையுங்கள். ஆமே, ஐஸ்வர்யத்தின் மேலே அல்ல, மகிமையின் தேவன் மேலே. ஆமே. ஆகவே மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தேவைகள் எல்லாம் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி பாருங்க, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அடிக்கடி நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர் நாமம் எல் ஹக்காவோட். ஆமே. அது மாத்திரமல்ல, எல் ஹக்காவோட் தம்முடைய மகிமையினாலே நம்மை பாதுகாக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எல் ஹக்காவோட், அவருடைய மகிமை உன்னை என்ன செய்யும், பின்னாலே காக்கும். பாஸ்டர், நம்ம முன்னால் போய்கிட்டு இருக்கிறோம், பார்த்து தான் போகிறோம், ஆனால் பின்னால் ஏதாவது அடிச்சிருச்சுனா என்ன பண்ணுறது? பின்னால் ஏதாவது அடிச்சிருச்சுனா என்ன பண்ணுறது? அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாரா, திருநெல்வேலி பக்கத்தில் இருந்து. அவருக்கு காலையில் வாக்கிங் போகிற பழக்கம் இருக்குதான் பாருங்க. அதனால் வாங்க வாக்கிங் போவோம்னு சொல்லி இவரையும் எழுப்பி வாங்க போவோன்னு கூட்டிகிட்டு போயிருந்தாராம்.
அப்போ அந்த ஊர்லேருந்து வந்தவர், எப்பயுமே நீங்கள் எந்த பக்கத்தில் வாக்கிங் போவீங்க அப்படின்னு கேட்டாராம். நான் சொன்னேன், இந்த சைடு தான் என்ன செய்வோம், லெஃப்ட் சைடு தான் என்ன செய்வோம், நாங்கள் வாக்கிங் போவோம். இனிமேல் லெஃப்ட் சைடு போகாதீங்க, என்ன செய்யுங்க, ரைட் சைடு செய்யுங்க, வாக்கிங் போங்க. ஏன்னா எதிர்த்தாப்பில் வர பஸ் நமக்கு நல்லா தெரியும். தாறுமாற வந்து நம்ம குதிச்சிடலாம், டப்புன்னு தாறுமாற பஸ் ஓட்டிட்டு வந்தானு நினைச்சிடலாம். ஆட்டோ கிட்ட ஒரு மாதிரியா வர்றான்னா நம்ம சுதாரிச்சு என்ன செஞ்சிடலாம், பின்னால் தாறுமாற வர நமக்கு தெரியாது, முன்னால் என்ன செஞ்சிடலாம், கரெக்டாக பார்த்துடலாம். அதனால் இப்படி ஒரு ஜம்ப் பண்ணி விட்டு செஞ்சிடலாங்கிட்டு உள்ளே போயிடலாம். நமக்கு எதுவும் வராது சொல்லி கொடுத்தாரா பாருங்க. எவ்வளோதான் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யணும், நம்மளை பாதுகாக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை என்ன செய்யும், பின்னாலே பாதுகாக்கும், உன்னை காக்கும். முன்னாலே அவர் தான் பாதுகாக்கிறாரு, பின்னாலே அவர் தான் என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு. ஆகவே நீங்கள் அடிக்கடி வாயத்திறன்னு சொல்லுங்கள், விபத்து எனக்கு நேரிடாது, ஆபத்து எனக்கு நேரிடாது. சொல்லுவோமா? கர்த்தருடைய மகிமை என்னை பின்னாலையும் முன்னாலையும் பாதுகாக்கிறபடினாலே விபத்து எனக்கு நேரிடாது, ஆக்சிடென்ட் எனக்கு நேரிடாது, என்ற எலும்புகள் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வாக்கிங் போகும்போது இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் வாயில சொல்லிக்கிட்டே போனோம். என் எலும்புகள் ஒன்றாகில் என்ன செய்வதில்லை. ஏனென்றால் எல் ஹக்காவோட் என்ன செய்யறாரு, சூழபாளையம் இறங்கி தேவதூர்களை வைத்து என்ன செய்யறாரு, என்னைய பாதுகாக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, எல் ஹக்காவோட் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், கொலோசியர் 1:27 வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக, எல் ஹக்காவோட் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள என்ன செய்யறாராம், வாசம் பண்ணுகிறாராம். அவர் யாருன்னா மகிமையின் தேவனாம். அவர் மகிமையின் தேவன். மகிமை நம்பிக்கையாக அவர் உங்களுக்குள்ள என்ன செய்யறாராம், வாசம் பண்ணுகிறாராம். மகிமை என்றால் என்ன? ஒளி அல்லது பிரகாசம் என்று அர்த்தம். நம்பிக்கை என்றால் என்ன அர்த்தம்? எதிர்காலம் என்று அர்த்தம். எனவே எல் ஹக்காவோட் ஒளிமயமான எதிர்காலமாக, ஆசீர்வாதமான எதிர்காலமாக, வெற்றிகரமான எதிர்காலமாக அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஆகவே எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட வேணாம், எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேணாம். எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, இனி வர்ற உலகங்கள் ரொம்ப மோசமா இருக்குது, நம்ம பிள்ளைகளை எப்படி பிழைக்க போகுதுகளோ, நம்ம பேர பிள்ளைகளை எப்படி காப்பாற்றப்பட போதோ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, நமக்கு உள்ள ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது. நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள என்ன செய்கிறார், என் பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என் பேர பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மகிமையின் தேவன் என்ன செய்ய மாட்டார், என்னை என் பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகளையும் சந்ததியாரையும் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். ஆமென். மகிமை நம்பிக்கையாக, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக. அப்ப மகிமை என்றால் என்ன? பிரகாசம் மாத்திரம் கிடையாது, ஒளி மாத்திரம் கிடையாது. மகிமை என்பது வெயிட். வெயிட் என்றால் கனம். கனம் என்றால் என்ன? எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், அங்க சந்திக்கப்பட ஆரம்பிக்கும். அவர் எல்லாவற்றிலும் வெயிட்டானவர். பணத்தில் வெயிட்டானவர், ஐஸ்வர்யத்தில் வெயிட்டானவர், வல்லமையில வெயிட்டானவர், செல்வாக்கில் வெயிட்டானவர், எல்லாவற்றிலும் வெயிட்டானவர். அவரே மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி என்ன செய்வார், நம்மை நடத்துவார். எல்லாம் சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி என்னை நடத்துவார். ஆமென். அது மாத்திரமல்ல, எல் ஹக்காவோட் எப்பொழுது தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார் என்றால், இது ஆழமாய் கவனிப்போம். எல் ஹக்காவோட் அவர் தம்முடைய மகிமையை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், வாசிப்போம் 2 வசனங்களை. லேவியராகமம் 9:6 யோவான் எழுதின சுவிசேஷம் 2:11 11
முதலாவது லேவியராகமம் 9:6. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். இங்கே பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு என்ன செய்யப்படும்? காணப்படும். அப்ப கர்த்தருடைய மகிமை எப்போ நீங்க பார்க்க முடியும்? கர்த்தருடைய மகிமை எப்பொழுது உங்க வாழ்க்கையில் விளங்கும்? கர்த்தருடைய மகிமை எப்பொழுது நீங்க அனுபவிப்பீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி சாய்க்கும் பொழுது. வாசிப்போம், யோவான் 2:11. இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இவ்விதமாய் தம்முடைய மகிமை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். எதை வெளிப்படுத்தினார்? அப்போ மகிமையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தணுமா? உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் கையின் பிரயாசத்தில், உங்கள் விவசாயத்தில், உங்கள் வேளாண்மையில் கர்த்தருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தணுமா? அங்கே நான் பார்க்கிறோம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்கள். அப்ப அவர் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் தம்முடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்திடுவார். ஆமே. மகிமை என்ன செய்வாரு? மகிமை வெளிப்படும் பொழுது எல்லா குறைவும் என்ன செஞ்சிடும்? சௌபாக்கியமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள், நிறைந்த பாக்கியமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். எல்லா குறைவு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மறைய ஆரம்பிக்கும். ஆமென். எனவே எல்ஹக்காவோடு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்பொழுது தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவார் என்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் போது. ஆமென். அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அறிவிக்க வேண்டுமாம். அவருடைய மகிமையை நாம் விவரித்து சொல்ல வேண்டுமாம். சத்தியவேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 96:3 நாம் வாசிக்கிறோம், ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையை விவரித்து சொல்லுங்கள் என்று. எங்கே? ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமை என்ன செய்யுங்கள்? விவரித்து சொல்லுங்கள். அப்போ போற இடங்கள்ல, வார இடங்கள்ல, நம்முடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு, சந்திக்கிறவர்களுக்கு எதை விவரித்து சொல்லணும்? அவருடைய மகிமையை. கர்த்தர் மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் என்று அவள் அங்கே பாடுகிறாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பாடுகிறாள் இல்லையா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு என்ன செய்தார். அப்போ நீங்கள் நண்பர்களை பார்க்குறீங்க, உறவினர்களை பார்க்குறீங்க, போயிட்டு சும்மா எப்படி பிள்ளை நல்லா இருக்கியாப்ல, நல்லா இருக்கியாடா அப்படின்ட்டு மாத்திரம் வராமல் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுங்க, அவங்களுக்கு விவரித்து சொல்லுங்கள். சுவிசேஷத்தை அறிவிங்க. இயேசு கிறிஸ்து உன் கண்ணீரை மாற்றுவார், உன் தரித்திரத்தை மாற்றுவார், உன் சாபத்தை மாற்றுவார், உன் பிள்ளையை திருத்துவார், உன் குடும்பத்தை மாற்றுவார், நன்மை செய்வார். உனக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தம்முடைய மகிமையை உன் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் என்று அவருடைய மகிமையை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விவரித்து சொல்ல வேண்டும். சத்திய வேதத்தில் ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு, இவங்களுக்கு இப்படி செஞ்சிருக்கிறாரு, இவங்களுக்கு இப்படி செஞ்சிருக்கிறாரு, இவங்களுக்கு இப்படி பண்ணியிருக்கிறாரு, இவங்களை சுகமாக்கி இருக்கிறார், இவங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார், இவங்களை காப்பாற்றி இருக்கிறாரு, உன்னையும் காப்பாற்றுவார் என்று அவருடைய மகிமையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும், விவரித்து சொல்ல வேண்டும். எத்தனை சொல்ல நினைக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, எல்ஹக்காவோ நம்முடைய சரீரத்தை மகிமையின் சரீரமாக மறுரூபப்படுத்துவார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இதை வாசித்து முடிக்காம நல்லா இருக்காது. வாசித்துருவோம். நம்முடைய சரீரத்தை கர்த்தர் என்ன பண்றாரா? மகிமையின் சரீரமாக அவர் மறுரூபப்படுத்துவாராம். வாசிப்போம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே
நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அழகாய் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே. இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தை உடையவராக எவர் இருக்கிறார்? அங்க உக்காந்துருக்கிறாரு. மகிமைப்படுத்தப்பட்ட சரீரமா பாஸ்டர்? அப்படியா? ஆமாம். சீசர்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே பயந்துக்கிட்டுன்னு செய்கிறாங்க. யூதர்களுக்கு ரோமர்களுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க. வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் என்ன செய்தார்? யாரும் கதவெல்லாம் திறக்கலை. அதுதான் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம். எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசு அவர் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். கதவை யாரும் திறந்தாங்களா? கதவு பூட்டி இருந்துச்சு. செவரை உடச்சிட்டு வந்தாரா? செவரு கதவு இதுவெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் என்ன சரீரம்? மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பான சரீரமாக நம்முடைய சரீரத்தை என்ன செய்வார்? அவர் நாமம் எல் ஹக்காவோடு, அவர் மகிமையின் தேவன். அந்த மகிமையின் தேவன் நம்முடைய சரீரத்தை என்ன செய்வாரா? அதைத்தான் நம்ம பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு இந்த சரீரம் வியாதியினால் பாதிக்கப்படுது, பலவீனப்படுது. ஆனால் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தில் வியாதி என்ன செய்யாது? வராது. பலவீனம் வராது, குறுக்கு வலி வராது, முழங்கால் வலி வராது, பலவீனம் வராது. அந்த சரீரத்துக்கு சாவலாம் என்ன செய்யாது? வராது. அதான் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம். ஆமென். எனவே இங்கே நான் பார்க்கிறோம், நம்முடைய சரீரத்தை அவர் என்ன செய்வாராம்? மகிமையான சரீரமாக மாற்றுவாராம். எத்தனை பேர் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்குறோம். ஆமென். இன்னைக்கு வந்தால் சந்தோஷமா இருங்க, நாளைக்கு வந்தால் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நைட்டு வந்துட மாட்டாரா? எல்லாரும் ஏங்குறாங்க. கொஞ்சம் பையவே வரட்டும். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். நம்முடைய கூட பிறந்தவங்களாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் நரகத்துக்கு போயிடக்கூடாதே. நரகத்துக்கு போட்டுமா? நம்ம கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர் என் கூட பிறந்தவங்க நரகத்துக்கு போட்டோம்? நான் இருக்கிற இடத்துக்கு மட்டும் வந்துடக்கூடாது. களவாணி பய, நான் இருக்கிற இடத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது? என் கூட பிறந்தவ வரக்கூடாது. இல்லை 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 இல்லை, அவங்க வரட்டும். சரீரத்தில் இருக்கிறனால சில காரியத்தின் நிமித்தமாக அவங்க அப்படி நடந்துடுறாங்க, சில காரியத்தை அப்படி பண்ணிடுறாங்க. நம்முடைய மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. கிறிஸ்துவின் அன்பின் மித்தமாய் நாம் பார்க்கும் பொழுது அவங்கள என்ன செய்யக்கூடாது? நரகத்துக்கு போயிட கூட. அவங்கெல்லாம் என்ன செய்யணும்? நம்மோடு கூட பரலோகத்துக்கு வரணும். அதனால் ஆண்டவருடைய வருகை கொஞ்சம் தாமதமாக என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். ஆமென். ஆகவே எல் ஹக்காவோடு நம்முடைய சரீரத்தை மகிமையான சரீரமாக என்ன செய்வார்? மாற்றுவார். ஆமென். எல்லாரும் எளிமை நிற்போம். நாம் ஜெபி. அடுத்த வாரத்தில் இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மகிமையின் பிதாவானவரே, உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். உம்மை கர்த்தாவை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். தேவ மகிமையை இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை வேத வாக்கியத்திலே பார்க்கலாம். ஆகவே தேவ மகிமையை பார்க்கறதுக்கு இங்கேயும் நான் ஓட வேண்டியதில்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்து இந்த வேதத்தை திறந்து ஒவ்வொரு நாள் மணிக்கணக்கில் வாசித்தாவே தேவ மகிமையை நான் இருக்கிற இடத்துலையே பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நான் அறிந்து கொள்ள என் கண்களை பிரகாசமாக்கும். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என் குடும்பத்தினுடைய தேவைகளை சந்தித்தருளும். ஓ தேவனே, என்னுடைய சரீரத்தை நீர் மகிமையான சரீரமாய் மாற்றப் போகிறீர். அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காய் காத்திருக்கிறோம். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய மகிமையினாலே எங்களை காத்து வருகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது மகிமையை நாங்கள் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் போய் விவரிக்க வேண்டுமே, விவரித்து சொல்ல வேண்டுமே. உமது மகிமையை சொல்வதற்கு தீவிரிக்க வேண்டுமே. சோம்பேறியா நாங்கள் இருந்து விடக்கூடாதே. போய் தீவிரித்து உமது மகிமையை நாங்கள் அறிவிக்க வேண்டுமே. ஆவியானவரே, எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தமது மகிமையை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி என்று பல ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். தமது மகிமையை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி
ஓ தேவனே, உமது மகிமையை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காய் நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை குறித்தான வெளிப்பாடை இன்னும் அதிகமாய் நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவர் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முறை வேதத்தை நாங்கள் திறந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசுவே, உம்மை குறித்தான வெளிப்பாடை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, பெற்றுக்கொள்வார்களாக. உமது மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தா நிறைவாவதாக. நீரே நிறைவாக்குகிறீர், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். அருக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.